மக்களவை தேர்தலுக்கு பிறகு பல்வேறு மாநிலங்களின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 21,247 கோடி ரூபாய் ஒதுக்கிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ₹1 கூட ஒதுக்காதது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு 8,853 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தது. தேர்தல் முடிந்த பிறகு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் 2024-25 நிதியாண்டில் 21,247 கோடி ரூபாய் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இது கடந்த 16 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அதிகளவு நிதி ஒதுக்கீடு ஆகும். கடந்த ஆண்டை காட்டிலும் 9% அதிகமாக, அதாவது 1,798 கோடி ரூபாய் அதிகமாகவும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு ₹1 கூட ஒதுக்காத ஒன்றிய அரசு அந்த நிலைப்பாட்டில் பிடிவாதமாகவும் உள்ளது. மற்ற மாநிலங்களின் மெட்ரோ ரயில் திட்டங்களில் வேகம் காட்டி வரும் ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்த 21,247 கோடி ரூபாயில் கடந்த மாதம் வரை 8,424 கோடியை விடுவித்துள்ளது. நடப்பாண்டில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை பொறுத்தவரை பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவிற்கு அதிகபட்சமாக 7,631 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்த நிதியில் இது 36% ஆகும். அடுத்தபடியாக டெல்லிக்கு 3,517 கோடி, குஜராத்திற்கு 3,284 கோடி, கர்நாடகாவிற்கு 2,597 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களுக்கே 80% நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்திற்கு 8%, பீகார், உத்தரப்பிரதேசம், கேரளா, ஹரியானா மாநிலங்களுக்கு 5%த்திற்கும் குறைவாகவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்களுக்கு ₹1 கூட ஒதுக்காதது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அம்பலமாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.